அன்பான வாசகர்களுக்கு சித்ராவின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா அத்தியாயம் 32. இந்த கதைய முழுசா கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கதை நிச்சயமா உங்களுக்கு பிடிக்கும், ஆகவே லைக் பட்டனை தட்டிடுங்க. இந்த மாதிரியான கதைகளை தொடர்ந்து கேட்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அத்தியாயம் 33. திவ்யாவின் இடையை கிள்ளிவிட்டு அடைக்கப்பட்ட புன்னகையோடு வாசுவின் பக்கம் வந்து சஞ்சய் அமர, சா, என்ன தைரியம் அவனுக்கு, என்னையே கிள்ளிட்டான் என்ற புலம்பலோடு மதுவின் பக்கம் வந்து நின்ற திவ்யாவோ சஞ்சய்க்கு சாப்பாடு பரிமாற சென்ற மதுவை தடுத்து, நான் பரிமாறுறேன்டி என்று மதுவின் கையில் இருந்த சாப்பாட்டு பாத்திரத்தை தான் வாங்கி கொண்டு சஞ்சயை முறைத்துக் கொண்டே அவனின் பக்கத்தில் முட்டி போட்டு அமர்ந்தபடி திவ்யா சாப்பாடு பரிமாற, சஞ்சயோ சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தவளின் பின்கழுத்தை பிடித்து தன்னை கரையில் இழுத்து இதழோடு இதழ் பதித்து விட அதிர்ந்து போனாள் பெண்ணவள். நொடியில் அவள் இதழில் மூத்த தடத்தை பதித்துவிட்டு சஞ்சய் விலகிவிட, பக்கத்தில் எத்தனை பேர் இருக்கும் போதும் என்ன செய்து விட்டான் இவன் என்று சட்டென்று பக்கத்தில் இருந்தவர்களை திவ்யா பார்க்க, அவர்களோ குனிந்த தலை நிமிராமல் சாப்பிட்டு கொண்டிருக்க, திவ்யாவின் பக்கம் வந்த மதுவோ, என்னடி அப்படியே நிக்கிற, சஞ்சய்க்கு சாம்பார் ஊத்து என்று சொல்ல, அப்போ இவளும் பார்க்கல போல என்று நினைத்த திவ்யாவோ, நான் மாட்டேன், நீயே ஊத்து என்று திவ்யா சொல்ல, இப்பதாண்டி நான் சாப்பாடு பரிமாறுறேன்னு போனேன், இப்ப மாட்டேன்ற, சரி நீ போய் சாப்பிட உட்காரு, நான் பரிமாறுறேன் என்று மது சொல்ல, நீ எப்படியும் இன்னும் சாப்பிட்டிருக்க மாட்ட, நீ சாப்பிடும்போது உன் கூட சேர்ந்து சாப்பிடுற என்று திவ்யா சொல்ல, சரிடி என்ற மதுவு சஞ்சய்க்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருக்க, திவ்யா வரவேற்பறையிலிருந்து முற்றத்தை நோக்கி ஓடினாள். அவள் ஓடுவதை பார்த்த மதுவோ, இவன் எப்படி ஓடுறா என்று நினைத்தபடியே அவள் வேலையை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். முற்றத்திலிருந்து தூணை பிடித்து கொண்டு நின்ற திவ்யாவோ சஞ்சயின் எதிர்பாராத இதழ் தீண்டலை நினைக்க நினைக்க இதயம் வேகமாக துடித்தது அவளுக்கு. அவளின் இதழ்கள் வறண்டு போக அவள் பயத்தில் இருக்க, மனமோ வெக்கத்தில் நிறைந்து போக அடிவயிற்றில் பட்டாம்பூச்சி பறந்தது திவ்யாவுக்கு. அடுத்த சில நிமிடங்கள் அப்படியே உறைந்து போனது அவளுக்கு. சாப்பிட்டு முடித்த சஞ்சயோ முற்றத்தில் நின்றிருந்த திவ்யாவை பார்த்தவாறே என்று குரலை சிறுமிக் கொண்டு வெளியில் வந்தான். சஞ்சயின் குரலை கேட்ட திவ்யாவுக்கு உள்ளே ஒரு தடுமாற்றம். அவன் வெளியே வருவது தெரிந்ததும் வீட்டிற்குள் செல்ல திவ்யா திரும்ப, அவள் முன்னே 6 அடிக்கும் அதிகமான உயரத்தில் கைகளை கட்டிக்கொண்டு அவளை பார்த்தபடியே நின்றிருந்தான் சஞ்சய். வழிவிடு, நான் உள்ள போகணும் என்றாள் திவ்யா. முடியாது என்றான் சஞ்சய். ஏன் இப்படி பண்ற, தள்ளு என்று தலையை குனிந்தபடியே சொன்னாள் திவ்யா. ஹே வாயடி, நிமிந்தன பாரு என்றான் சஞ்சய். முடியாது போட என்றாள் திவ்யா. மாமனை பார்த்து வெக்கமா என்றான் சஞ்சய். ஐய, உன்னை பார்த்து நான் ஏன் வெக்கப்படணும் என்றாள் திவ்யா. அவனை நேருக்கு நேர் பார்த்தவாறு, வெக்கப்படல சரி, அப்புறம் ஏன் கண்ணமெல்லாம் சவந்திருக்கு என்று சஞ்சய் கேட்க, எங்க கொசு தொல்லை ஜாஸ்தியா இருக்கு, அது கடிச்சிருச்சு, அதனாலதான் கண்ண சவந்திருக்கு என்று திவ்யா சொல்ல, உன்னை அதுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல, அதான் கடிச்சிருச்சு, இனி அடிக்கடி கடிக்கும் என்று அவன் சொல்ல, கடிக்கும் கடிக்கும், நீ எங்கேயாவது அதை பார்த்தனா அதுகிட்ட சொல்லு, ஊர்ல யாராவது ஏமாந்த வெறுப்பா அவள போய் கடிக்க சொல்லு என்று திவ்யா சஞ்சயிடம் சொல்லிவிட்டு அவன் ஏமாந்த சமயம் அவனை விலக்கி விட்டு வீட்டிற்குள் சென்றாள். வீட்டிற்குள் ஓடி வந்த திவ்யாவை பார்த்த மதுவோ, என்னடி இன்னைக்கு ஒரே ஓட்டம் முன்னாடியுமா இருக்க, என்ன விஷயம் என்று கேட்டுக்கொண்டே தனக்கும் திவ்யாவுக்கும் வலையிலேயே விரித்து சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள் மது. அவளின் பக்கம் வந்த திவ்யா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லடி என்று சொல்ல, ஒன்னும் இல்ல, இதை நான் நம்பணும், சரி சரி சாப்பிடலாம், வந்து உட்காரு என்று மது ஒரு இலையில் அமர்ந்து கொள்ள, திவ்யாவும் மதுவிற்கு பக்கம் அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள். என்ன நீ என்ன கூப்பிட்டு இருந்தா நான் வந்து பரிமாறி இருக்க மாட்டேனா என்றபடியே மதுவும் திவ்யாவும் சாப்பிட்டு கொண்டிருந்த இடத்திற்கு வந்து தானும் அமர்ந்து கொண்டாள் சீதா.
அண்ணி, புளிக்குழம்பு சூப்பரா இருக்கு, டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா என்றபடியே தனது வருங்கால அண்ணி இருவருக்கும் சாப்பாடு பரிமாறினாள் சீதா. மதுவும் திவ்யாவும் சாப்பாட்டு முடித்து சீதாவோடு பக்கத்துல இருந்த மாமர தோட்டத்தில் மாங்காய்களை பறித்து கொண்டிருக்க, அண்ணி டைம் ஆச்சு, கிளம்பலான்னு அண்ணா சொல்றாங்க என்று சஞ்சயின் குரல் கேட்க, கையில் மாங்காய்களை அடுக்கிக் கொண்டு பெண்கள் மூவரும் அந்த வீட்டிற்குள் நுழைய, வாசு, சஞ்சய், ராகவன் மூவரும் வரவேற்பறையில் நின்றிருந்தனர். அவர்கள் மூவரையும் பார்த்தான் ராகவன். இந்த மாங்காயெல்லாம் பெங்களூர்ல கிடைக்காதா என்று ராகவன் கேட்க, பெங்களூர்ல கிடைக்கும், ஆனா நம்ம கையால பறிச்சு சாப்பிடுற மாதிரி வருமா, அதுவும் திருட்டு மாங்காய்க்கு ருசி அதிகம் என்றாள் மது. மது இப்படி சொல்லிக் கொண்டிருக்க அந்த வீட்டிற்குள் தலையில் துண்டை கட்டிக்கொண்டு இடையில் லுங்கியும் முண்டாசு பனியனோடும் ஒருவன் நுழைந்தான். மது ராகவனை பார்த்து நின்றிருக்க, ராகவனும் வாசலை பார்த்து நின்றிருந்தான். அப்பொழுது தலையில் துண்டு கட்டிக்கொண்டு உள்ளே வந்த அந்த நபரோ ராகவனை பார்த்தான். அவன் முன்னே 3 பெண்கள் நின்றிருந்தது மட்டும் அவனுக்கு தெரிந்தது. ஆனால் அவர்களின் முற்புறம் அவனுக்கு தெரியவில்லை. முதுகை காட்டிக்கொண்டு மூவரும் நின்றிருக்க, அந்த நபரோ, வீட்டுக்குள் வந்த அந்த நபரோ, ஐயா வெளிச்சமே இல்லைங்களா என்று அவன் கேட்க, வெளிச்சாமியா என்று முழித்தனர் அனைவரும். அவரு வீட்டுக்கு போயிருக்காரு, என்ன விஷயம் என்று கேட்டான் ராகவன். வேலுச்சாமி அந்த வீட்டில் வேலை செய்யும் பணியார். தோட்டத்து வெளியில கதிர்ல மாட்டியிருந்த பூட்டை உடைச்சு களவாணி பயலுக யாரும் மாங்காய் எல்லாம் களவாடிட்டு போயிருக்காங்க ஐயா. அதான் அந்த களவாணி பயலுகளை வெளிச்சாமி பார்த்தானான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் என்று அந்த பெரியவர் சொல்ல, பெண்கள் மூவருக்கும் வயிற்றுக்குள் புளியே கரைத்து விட்டது. ஐயோ, இவரு இப்போ அந்த களவாணி பயலுக நாம தானே சொல்லிட்டா, என்ன பண்றது என்று மது நல்லமாய் சீதாவிடமும் திவ்யாவிடமும் கேட்க, அதெல்லாம் சொல்ல மாட்டார் அண்ணி, அண்ணா ரொம்ப நல்லவர், அமைதியா நல்லுங்க, திரும்பிடாதீங்க என்று சீதா சொல்ல, பதட்டத்தோட பெண்கள் மூவரும் நின்றிருக்க, வெளிச்சாமி வீட்டுக்கு போயிருக்காரு, அவர் வந்தா உங்களை வந்து பார்க்க சொல்றேன் என்ற ராகவனிடம், சரிங்க ஐயா நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அந்த பெரியவர் அங்கிருந்து சென்று விட, அப்பாடா என்றாள் மது. அண்ணி, இந்த மாங்காயெல்லாம் கீத்து போட்டு உப்பு மிளகு போட்டா சூப்பரா இருக்கும்ல என்று சஞ்சய் சொல்ல, ஆமா, இப்பவே நான் உப்பு மிளகு போட்டு எடுத்துட்டு வரேன், எல்லாரும் சாப்பிடலாமா என்ற மதுவிடம், சாப்பிடலாம் தங்கச்சிமா, சீக்கிரம், எனக்கு கூட அப்படி சாப்பிடுறது ரொம்ப பிடிக்கும் என்று வாசு சொல்ல, அவனை முறைத்தான் ராகவன். மதுவோ சீதாவையும் திவ்யாவையும் அழைத்து சென்று அங்கிருந்த ஆட்டுக்கல்லில் மாங்காய்களை போட்டு உடைத்து, மாங்காய் உடைந்ததும் அதில் உப்பு மிளகாய் தூள் சேர்த்து இன்னும் 2 தட்டு தட்டி வரவேற்பறையில் அமர்ந்திருந்த வாசுவிற்கும் சஞ்சய்க்கும் கொடுத்துவிட்டு ராகவனுக்கும் கொடுக்க போக, தங்கச்சிமா ராகவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது என்றான் வாசு. மாங்காயை கடித்தவாறே அவன் சொல்ல, நான் உன்கிட்ட சொன்னனா, எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னனா என்று சொன்னவாறே தன் முன்னே தட்டில் மாங்காயை நீட்டியபடி நின்றிருந்த மதுவை பார்த்தவாறே மாங்காயை தட்டோடு வாங்கி கொண்டான் ராகவன். அப்ப எனக்கு என்றாள் மது. சட்டென குழந்தையாய் மாறிய அவளை பார்த்து சிரித்த ராகவனோ, மாங்காய் சாப்பிடக்கூடாது, காய்ச்சல் வரும் என்றபடியே தட்டிலிருந்த மாங்காயை எடுத்து ராகவன் சாப்பிட, அவன் சாப்பிடுவதை பார்க்கும் போதே மதுவிற்கு எச்சல் ஊறியது. ஆசையா பறிச்சுட்டு வந்த, இப்படி தட்டோட புடுங்கிட்டாரே என்று தனக்குள் புலம்பிக் கொண்டே ராகவனை விட்டு ஒரு அடி தள்ளி நின்றார் மது. மதுவை அங்கிருந்த அனைவரும் பாவமாய் பார்க்க, ராகவன் மதுவை வம்பிழுத்து கொண்டிருக்க, டேய் மச்சான், என் தங்கச்சி பாவம்டா என்றான் வாசு. ஆமாண்ணா, அண்ணி பாவம் என்று சஞ்சயும் சொல்ல, எழுந்த ராகவனோ மதுவின் பக்கம் சென்று அவள் கையில் மாங்காய்கள் அடங்கிய தட்டை கொடுத்தான். நான் மாங்காய்களை சாப்பிடலாம்ல என்றாள் மது பாவமாக. மாங்காய் ரொம்ப பிடிக்குமோ என்று ராகவன் கேட்க, பிடிச்சதுனாலதான் பறிச்சிட்டு வந்தேன், அதுவும் எறும்பெல்லாம் கடிச்சது தெரியுமா, ரொம்ப கஷ்டப்பட்டு திருட்டுத்தனமா பறிக்கிறதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா என்றாள் மது பாவமாக முகத்தை வைத்துக் கொண்டே. வாசு இப்ப வந்துட்டு போனாரே, அவர்கிட்ட அந்த மாங்காய் தொப்பை விலக்கி கொடுப்பாரான்னு கேளு என்று ராகவன் சொல்ல, ராகவனின் உள்ளம் அறிந்த அவனோ, அப்பவே கேட்டுட்டேன் மச்சான், கொடுக்கறேன்னு தான் சொன்னாரு என்று வாசு சொல்ல, இதை கேட்டு மது மட்டுமல்ல அங்கிருந்த அனைவரும் அதிர்ந்து போயினர். சரிடா,
கிளம்பு, நம்ம போய் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சுட்டு வந்துடலாம் என்று மதுவை ஆளு பார்த்தபடியே ராகவன் சொல்ல, போலாம் மச்சான் என்று 2 கைகளிலும் மாங்காயை வைத்திருந்த வாசு மாங்காயை சாப்பிட்டு கொண்டே எழுந்து விட, அவனை பார்த்த ராகவனோ, சாப்பிட்டுட்டு வாடா என்றான். சாப்பிட்டாலாம் லேட் ஆயிடும், நான் சாப்பிட்டுக்கிட்டே வரேன் என்றபடி ராகவனின் பின்னே சென்றான் வாசு. அண்ணி, உங்களுக்கு மாங்காய் பிடிக்கும்னு என்ன மாங்காய் தோட்டத்தையே விலைக்கு வாங்க போறாரு என்று சீதா சொல்லி சிரிக்க, மதுவுக்கு தான் என்னவோ போல இருந்தது. இவர்கிட்ட தெரியாம கூட ஒரு விஷயம் பிடிக்கணும் சொல்லக்கூடாது போல, உடனே வாங்கணும்ன்றாரு என்று மது நினைத்து கொண்டிருக்க, இங்க பாருடி, ஒரு மாங்காய்க்கு தான் நீ ஆசைப்பட்ட, ஆனா அண்ணா மாங்காய் தோட்டத்தையே வாங்குறாரு. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பிரெக்னென்ட் ஆனேனா உன்னை சுத்தி மாங்காய் தொப்பா இருக்கும் போல. அண்ணா உன்னை பயங்கரமா லவ் பண்றாருடி என்று மதுவின் கன்னங்களை திவ்யாக்கு இல்ல, சும்மா இருடி என்றாள் மது. மது, திவ்யா, சீதா மூவரும் மாங்காய்களை சாப்பிட்டு முடிக்க, நீங்களாம் எங்கே இருங்க, இதோ வந்துடுறேன் என்று வெளியில் சென்றான் சஞ்சய். அங்கு சிறு பிள்ளைகள் எல்லாம் கோழி குண்டு விளையாடி கொண்டிருந்தனர். அதை பார்த்த சஞ்சயோ வேட்டையை மடித்துக் கொண்டு அவர்களோடு விளையாட ஆரம்பித்தார். குழந்தைகளின் சத்தம் கேட்கவே மது, திவ்யா, சீதா மூவரும் வெளியில் வந்து பார்த்தனர். சஞ்சய் அங்கு வேட்டையை மடித்துக் கொண்டு பிள்ளைகளோடு கோழி குண்டுகளை விளையாடுவதை பார்த்தவர்களுக்கோ அவர்கள் விளையாடுவதை பார்க்க இன்னும் ஆர்வமாயிருக்க, அங்கிருந்த திண்ணையில் பெண்கள் மூவரும் அமர்ந்து கொண்டனர். சஞ்சயை பார்த்த திவ்யாவோ அவனை ரசித்துக் கொண்டிருந்தார். சாம்பல் நிற ஷர்ட் போட்டிருந்தான் அன்று சஞ்சய். சட்டையின் கையை முட்டி வரை மடித்து வைத்திருந்தான். சவரம் செய்யப்பட்ட முகம், சிவந்த இதழ்கள், கூர்மையான மூக்கு, படிக்கட்டு மார்பு, ஆஜானுபாகுவான தேகம் என ஆணைக்கே உரிய அழகின் பேரழகனாக தெரிந்தான் சஞ்சய். அதுவும் அவன் இன்று வேட்டை சட்டை அணிந்திருந்ததால் கூடுதல் அழகாக தெரிந்தான் திவ்யாவின் கண்களுக்கு சஞ்சய். குழந்தைகளோடு விளையாடி கொண்டிருந்த சஞ்சய் யாரோ தன்னை பார்ப்பதாய் தோன்ற சுற்றும் முற்றும் பார்த்தவன் திவ்யாவின் பக்கம் திரும்பினான். திவ்யாவோ சஞ்சய் தன்னை பார்ப்பது கூட தெரியாமல் அவன் அழகில் மயங்கியவளாய் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். அந்த சமயம் பார்த்து ராகவன் காரின் சத்தம் கேட்க, திண்ணையில் அமர்ந்திருந்த பெண்கள் மூவரும் எழுந்து கொள்ள, அவர்களின் பக்கம் வந்த ராகவனும், ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு முறை சமாதிக்கு போயிட்டு வந்துடலாம் என்று கூற, இங்க வந்ததுல இருந்து ஏன்னா அங்க போகவே இல்லைன்னு என்றான் சஞ்சய். அதான் இப்ப போறோம் என்று ராகவன் சொல்ல, அனைவரும் அந்த வீட்டின் பின்புறம் இருந்த சமாதிக்கு சென்றனர். சஞ்சயால் சேதப்படுத்தப்பட்ட தூண், அவன் அலறிக்கொண்டே பிடுங்கி போட்ட தோரணங்கள் எல்லாம் சரிப்படுத்தப்பட்டு இருந்தது. அங்கு சென்ற ராகவனோ கைகளை கூப்பி கும்பிட, வாசு, சஞ்சய், மது, திவ்யா என அனைவரும் சமாதியை வணங்கி கொண்டிருந்தனர். அந்த நேரம் பார்த்து புயல் காற்று வீச, அங்கிருந்த தோரணங்கள் எல்லாம் காற்றில் அசைந்தாட, சமாதியில் போடப்பட்டிருந்த பூக்கள் எல்லாம் அடித்த புயல் காற்றில் பறந்து கொண்டிருந்தன. இந்த மாதிரி ஒரு நாள் கூட எனக்கு விவரம் தெரிஞ்சு புயல் காத்து நம்ம ஊர்ல, அதுவும் நம்ம சமாதியில வீசினது இல்லையா? இன்னைக்கு இப்படி ஒரு புயல் காத்து அடிக்குது, என்னன்னே தெரியலையா என்று காற்றில் பறந்து கொண்டிருந்த தன் துண்டை இழுத்து பிடித்தபடியே வேலுச்சாமி சொல்ல, மதுவுக்கோ உள்ளே பயம் தொற்றிக் கொண்டது. இந்த புயலும் காற்றும் ஏதாவது கெட்டது நடக்கிறதுக்கான அறிகுறியா என்ன என்று மது உள்ளுக்குள் அச்சப்பட, டைம் ஆச்சு, வாங்க கிளம்பலாம் என்று ராகவன் சொல்ல, மது, திவ்யா, சீதா, சஞ்சய், வாசு என அனைவரும் ராகவனின் பின்னே சென்றனர். காரும் அங்கிருந்து புறப்பட, ராகவனை தவிர உள்ளுக்குள் அனைவருக்கும் உதறல் எடுத்தது. எதுவும் பேசாமல் அனைவரும் அமைதியாக வர, எப்பா குண்டூசி விழுந்தா கூட காருக்குள்ள சத்தம் கேட்கும் போல, ஏன் இவ்ளோ அமைதியா வரீங்க என்று காரை ஓட்டியபடியே ராகவன் சொல்ல, ஏடா சஞ்சய், கேர்ள்ஸ் தான் பயப்படுறாங்க, மலை மாதிரி வளர்ந்துருக்க, உனக்கு என்னடா பயம் என்றான் வாசு. மாம்ச, கண்ணாடியில நல்லா உங்க முகத்தை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்க யாருக்கு பயம்னு என்று சஞ்சய் சொல்ல, அப்படி என்னதான்டா என் முகத்துல நீ பார்த்த என்று முன் சீட்டில் ராகவன் பக்கத்தில் இருந்த வாசுவோ பின்ன இருந்த சஞ்சயை பார்க்க,
நெற்றியில் பாட்டையும் வருகின்ற வழியில் கோவிலில் முருகன் படம் போட்ட ஒரு டாலரையும் வாங்கி கழுத்திலும் கையிலும் கட்டியிருந்தான் வாசு. அவனை பார்த்த பெண்களோ சிரித்து விட்டனர். வாசு, மானம் போகுதுடா, முதல்ல அதெல்லாம் கலட்டு, நெத்தில இருக்கிற பட்டைய முதல்ல அழி என்று ராகவன் சொல்ல, போடா போடா, என்ன காத்து அது, மத்தியானம் 1 மணிக்கு இந்த மாதிரி பேய் காத்து பார்த்தா யாருக்குதான் பயம் வராது. நான் கண்டிப்பா கையில இருக்கிற டாலரையும் கழுத்துல இருக்கிற டாலரையும் கழட்டவே மாட்டேன் என்று வாசு சொல்ல, இப்போ நீ அதை கழட்டலன்னா கார்ல இருந்து தள்ளி விட்டு வேண்டா என்று ராகவன் பற்களை நெரிக்க, நீ செஞ்சாலும் செய்வடா. நெற்றியில் இருந்த பட்டையை அழித்துவிட்டு தன் கையில் இருந்த கழுத்தில் இருந்த சுவாமி டாலரை எடுத்து பாக்கெட்டுக்குள் போட்டுக்கொண்டார். அந்த சமயம் மதுவிற்கு இருமல் எடுக்க, என்னாச்சு, தண்ணிய குடி மது என்று ராகவன் சொல்ல, அங்கிருந்த பெண்கள் இருவரும் தண்ணி பாட்டிலை தேடினர். ஆனால் இருந்த 4 பாட்டிலும் காலியாய் கிடைக்க, அண்ணா தண்ணி காலினா என்றாள் சீதா. கார்ல ஏறுறதுக்கு முன்னாடி கார்ல தண்ணி இருக்கா இல்லையான்னு கூட பார்க்க மாட்டீங்களா என்று ராகவன் கேட்க, சாரினா என்றாள் சீதா. இட்ஸ் ஓகே, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன் என்று காரை விட்டு ராகவன் இறங்க செல்ல, அண்ணா நானே போய் வாங்கிட்டு வரேன், நீங்க உட்காருங்க என்று சஞ்சய் சொல்ல, இட்ஸ் ஓகே, நானே போறேன் என்று ராகவன் காரிலிருந்து இறங்கி சுற்றும் முற்றும் பார்க்க, ராகவன் நின்றிருந்த சாலையின் எதிர்புறம் ஒரு சிறிய கடை ஒன்று இருந்தது. அந்த கடையை நோக்கி ராகவன் சென்றான். சாலையை கடந்து வாசுவும் சஞ்சயும் காரிலிருந்து இறங்கினர். அவர்கள் இருவரும் சாலையை கடந்து அந்த புறம் செல்லும் ராகவனையை பார்த்து கொண்டு நிற்க, பாட்டிலில் தண்ணியை வாங்கியவன் ரோடை கிராஸ் செய்ய ஒரு பெரிய லாரி ஒன்று ராகவன் மீது மோதியது. லாரி மோதிய வேகத்தில் ராகவன் அவனுடைய காரின் கண்ணாடியின் மேல் வந்து தொப்பென விழுந்தான். இதை பார்த்த வாசுவிற்கும் சஞ்சய்க்கும் என்ன செய்வதென்றே புரியவில்லை. ராகவா என்று கத்திவிட்டான் வாசு. அண்ணா என்று கத்திவிட்டான் சஞ்சய். அவன் விழுந்த வேகத்தில் கார் கண்ணாடி நொறுங்க, ராகவனுக்கோ தலையில் பலமாய் அடிபட்டு ரத்தம் வழிந்தது. கண்ணாடியின் மேல் ரத்த வெள்ளத்தில் விழுந்த ராகவனை பார்த்த மதுவோ மயங்கி சரிந்தாள். என்ன நடக்க போகிறது இனி? நீ தீயா இல்லை தெஞ்சலா இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். நன்றி.